வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது வண்டியோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதை ரிவ்யூன்னு தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த சேஸை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அந்த சேஸோட வீடியோ தான் இது. முக்கியமாக சொல்ல போனால் நீங்கள் டேங்கரு, பல்கரு இல்லாட்டினா ஃப்ளாட் பாடி போட்டு இந்த அயன் ராடு இந்த மாதிரி ஏற்றிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஹெவியான ட்ரக்கு தான் இப்போ என் கையில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 48-25 அதோட கவுல் சேசிஸும் இருக்குது. அதில் கொஞ்சம் அப்கிரேட் ஆன யூ டைப் கேபினும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது ஒரு 16 வீலு ட்ரக்கு, கிட்டத்தட்ட 29, 30, 32 அப்படின்னு 3 லோடிங் ஸ்பேனில் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வண்டி என்னென்னலாம் விஷயம் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க, உங்களோட ஸ்பெசிஃபைடான அப்ளிகேஷனுக்கு இது சூட்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்டோட ஒரு பெரிய யார்டு. ட்ரக் லவ்வர்ஸ்க்கு இது பெரிய சொர்க்கம்னே சொல்லலாம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வண்டியும் பார்த்தேன். ஸோ இந்த ஒயிட் கலரில் தெரியுதுல்ல, இது யூ கேபின்னு, இது ஹாலேஜ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது கவுல் சேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாடல். இது ரெண்டுமே ஏறத்தாழ சேம் தான், சேம் ஒரு 30 அடி தான் இருக்குது. ஆனால் இது ரெண்டுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஒரு சில விஷயத்தை நான் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே நான் போகிறேன். ஸோ இந்த 2 வண்டியிலும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏ சீரீஸு, ஹச் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு 2 மாடல் வருது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா iGen 6 டெக்னாலஜி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஹச் சீரிஸ் இன்ஜின் தான் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதுதான் அந்த ஹெவி வெயிட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 250 ஹார்ஸ் பவர். இதுவே இந்த இவ்வளோ பெரிய வண்டியை இழுக்கிறதுக்கு போதுமான்னு கேட்டிங்க அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே போதுமான ஒரு விஷயம். சரி, இந்த வண்டியோட அந்த டைமென்ஷன் இதெல்லாம் போயிடுவோமா? ஸோ டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ நம்ம கையில் இருக்குது ஒரு 30 மீட்டரா. இதோட வீல் பேஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 6.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோம் அப்படின்னா 10.9 மீட்ரு ஓவரால் லென்த்து. ஸோ இது போக இதோட டேர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதிகமாக தான் வரும். ஏன்னா இவ்வளோ பெரிய வண்டி திரும்பணும்ல. கிட்டத்தட்ட ஒரு 23 மீட்ரு கிட்ட இதோட டேர்னிங் ரேடியஸ் வருது. அது போக இந்த வித்து ஒரு 2570 mm வித்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா இதில் மொத்தம் 3 கேபின் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த யூ கேபின் போக என் கேபின் சொல்லிட்டு அது ஒரு ப்ரீமியமான கேபின் அவைலபிளாக இருக்குது. அந்த என் கேபின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஹைட்டு மட்டும் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ கவுல் சேஸஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி கேபின் போடுறீங்க அப்படின்ற பொறுத்து அது மாறும் ஹைட்டு. ஸோ இந்த யூ கேபின் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3.2 மீட்ரு அதோட ஹைட்டு. வித்து சேம் தான். இதே என் கேபின் போயிட்டோம் அப்படின்னா அதோட ஹைட்டு பார்த்தோன்னா 3.1 மீட்ரு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 இதுதான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட அப்படியே ஃப்ரண்ட்டு பார்த்துட்டு சைடு போயிடுவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரில. அசோக் லேலண்டோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லைட்ஸோடு வருது. நல்லா ஸ்ட்ராங்கான பம்பர்ஸ் வந்துடுது. அது போக இங்கே பாருங்கள், ரேடியேட்டர்ஸ் எல்லாமே வெளியே இருக்குது. ஓரளவுக்கு ஏர் ஃப்ளோ நல்லாவே இருக்கும். இது நம்மளுக்கு பார்ஷியல், அதாவது பின்னாடி நம்மளுக்கு ஸ்லீப்பர் கேபின் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிரைவர்ஸ் லாங்காக ட்ராவல் பண்ணாலும் படுத்து எழுந்திரிச்சு போகிற மாதிரி தான் இந்த கேபின் நம்மளுக்கு ஓரளவு கொடுத்துருக்காங்க. ஏசி கேபின் தான். உங்களுக்கே தெரியும், நாம்ஸ் மார்னர்லேருந்து எல்லாமே ஏசி கேபின் தான் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லைட்ஸ் வந்துடுது, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. எல்லாமே 180 டிகிரி இந்த வண்டியை ஃபுல்லாக பார்க்குறதுக்கான மிரர்ஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது டிரைவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ கேபினுக்கும் இந்த கவுல் சேசிஸ்க்கும் நான் மேஜராக டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறது அப்படின்னா அந்த கீழே தெரியுதுல அந்த லைட்ஸ் தான். ஸோ இதில் ஒரே ஒரு லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ணை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 2 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது பேசிக்காகவே வராதனால இன்னும் கொடுக்கணும் இதில். ஸோ மிரர்ஸ் அதில் இருக்க மாதிரி அந்த 30 அடி கவர் பண்ணுற மாதிரி ஒரு 180 டிகிரிக்கு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது அப்படியே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஷார்ட்ஸ் போடும்போது 4 மிரர்ஸ் பார்த்தேன். அந்த சைடு அண்ட் ஃப்ரண்ட் மிரர் மட்டும் நான் பார்க்கல. ஸோ சப்போஸ் அது கொடுத்துருந்தாங்கன்னா டன், கொடுக்கல அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போக இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த கேபினில் நீங்கள் இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு 30 அடி இருக்க இடத்துல ஒரு 32 அடி வேணும், இல்லை 31 அடி வேணும் அப்படின்னா இதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் இழுத்து கூட பாடியை கட்டிக்கலாம். இந்த கேபினை கொஞ்சம் உள்ளே தள்ளணும் அப்படின்னா. இல்லை நீங்கள் இந்த மாதிரி யூ கேபின் எடுத்தீங்கன்னா உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. என்ன இருக்கோ அதுதான் அப்படியே வரும். அதுதான் இந்த கவுல் சேசிஸில் பெரிய அட்வான்டேஜ். ஸோ அப்படியே சைட் ப்ரெசன்ஸ் பார்த்துருவோம்.
டயர்ஸ் நான் சொன்ன மாதிரி மொத்தம் வந்து 16 வீல் இருக்குது, 5 ஆக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சல் வந்து லிஃப்டபுள், ரெண்டுலேயுமே சேம் தான், அதுதான் லிஃப்டபுள். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 295 90 R20 வந்து கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ இதில் 22.5 அவைலபிள்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் அது வந்து யாரும் போட்டு கேள்விப்பட்டதில்லை. ஸோ நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து செமி எலிப்டிக்கல் மல்டி லீஃப் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பேரபோலிக் ஸ்ப்ரிங்ஸ், அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இது வந்து பேரபோலிக் ஸ்ப்ரிங்ஸு ஷாக் அப்சர்வரோடு கொடுத்துருக்காங்க. அதனால் டிரைவருக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இந்த 2 வீலுமே வந்து ஸ்டியரபிள், அதுக்கு தேவையான ஹைட்ராலிக்ஸ் வந்துடுது. அந்த ஆர்ம் நம்ம லாஸ்ட்டாக வந்து வீடியோவில் போட்டிருந்தோம்ல, அந்த ஆர்ம் வந்துடுது. ஸோ இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 27.3 மீட்டர் வந்து இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து இருக்கும். ஸோ அது போக இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் டேங்க் வந்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 லிட்டருக்கான டெஃப் டேங்க்கும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஃப்பு கரெக்டாக போடாதனால என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் அப்படியே செக் பண்ணி பார்த்துருங்க. அப்படியே வீல்ஸ் வந்தோன்னா இதுதான் நான் சொன்னேன் அந்த லிஃப்டபுள் ஆக்சலு, இங்கே தெரியுதா பலூனு? ஸோ இதுதான் லிஃப்டபுள் ஆக்சலு. இங்கே ஒரு செயின் இருக்கும். லாஸ்ட் டைம் யாரோ கேட்டிங்க இந்த செயின் எதுக்குன்னு சொல்லிட்டு. இது எதுக்குன்னா இப்போ தூக்கி இருக்கும்போது ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆகி டக்குன்னு அது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த செயின் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் பள்ளமேட்டில் ஏறி இறங்குது அப்படின்னா இந்த வீல் மட்டும் இதுக்கு கீழே போயிடாமல் இருக்கிறதுக்காண்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் வந்து ஒரு டிரைவர்கிட்ட பேசும்போது இதெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீல் பொறுத்த வரைக்கும் ஹெவி லோட்ஸாக இருந்தால் நம்ம கீழே இறக்கி ஓட்டலாம், இல்லாத பட்சத்துக்கு லைட் லோட்னால் மேலே ஏற்றி விட்டுக்கலாம். அது வந்து மைலேஜ் வந்து சேவ் பண்ணும், இந்த டயர் மைலேஜையும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்படியே சைட் பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் வந்து நம்மளுக்கு லைவ் ஆக்சல், ஏன்னா இங்கே தான் நமக்கு டிஃபரன்ஷியல் வருது. ஸோ அவ்வளோ பெரிய லாங் ப்ரொஃபலர் ஷாஃப்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் டம்மி ஆக்சலில் தான் வருது. இது வரைக்கும் நமக்கு சேசஸ் வருது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வண்டியும் தெரியுதா, இவ்வளோ பெரிய சேசிஸ் நம்மளுக்கு வருது. ஸோ அப்படி இந்த சைடு வந்து இதில் சொல்லிடுறேன், இங்கே வந்து ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைட்ஸ் வருது. ஸோ அது போக பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்துட்டு இவங்க கொஞ்சம் அந்த கேமராஸ்லாம் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே சைடில் பார்த்திங்க அப்படின்னா இது பெல் கிராங்க் மெக்கானிசம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தோம்ல, இந்த மெக்கானிசம் இருக்கனால பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்மளால் பல்கரை வந்து டக்குன்னு அட்டாச் பண்ண முடியாது. இதுக்கு மேலே ஏதாச்சும் ரன்னர் போட்டு தான் அட்டாச் பண்ண முடியும். ஸோ அது ஒரு அரை அடியோ இல்லைன்னா 1 அடியோ போட்டு வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக பார்த்த அந்த பாரத் பென்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து இந்த கிளாம்ப் வந்து கொடுத்துருந்தாங்க அழகாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. எதுவுமே நம்ம தேவையில்லாமல் வாங்கி போடாத மாதிரி கிளாம்ப் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இதில் ஹோல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி குட்டி குட்டியான ஹோல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கிளாம்ப் வாங்கி அதை அட்டாச் பண்ணுற மாதிரி வருது. ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே ஏறத்தாழ ப்ரைஸ் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு. பட் ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அசோக் லேலண்ட் அதை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பிரேக், ஏர் டேங்க்கு பிரேக்கானது டூயல் லைன் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டூயல் லைன்றப்போ வந்து இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு லைனில் வந்து எதுவும் பிரச்சனை ஆகுது அப்படின்னா இன்னொரு லைனை வச்சு நம்ம அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அதோட மெயின் கான்செப்டே. ஸோ அதே மாதிரி இந்த ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌச்சரில் அதாவது கொடுத்துருக்குது எனக்கு வந்து ப்ரௌச்சர் இல்லை, ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை, எல்லாமே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தேடி கண்டுபிடிச்சி தான் இந்த வீடியோவே உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். இந்த ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரௌச்சரில் கொடுத்துருக்குது இதில் லெஃப்ட் சைடில் வந்து 375, ரைட் சைடில் வந்து 220 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ரைட் சைடில் எங்கேயுமே நான் ஃபியூல் டேங்க் பார்க்கவே இல்லை, எல்லாமே உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் வந்து ஒரு 550 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை மொத்தமாக கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில. இந்த வண்டி வச்சுருந்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு முக்கியமானது பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரௌச்சர்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் அப்டேட்டடாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் மட்டும் இல்லை, இந்த வண்டி வாங்குறது பார்க்குறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும், இது என்னோடய சைட்லேருந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, அதை மட்டும் கொஞ்சம் நிறைவேற்றுங்க. ஸோ இந்த ஆக்சுவலியே நம்மளுக்கு வந்து ஷாக் அப்சர்வர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த பெரிய கவுல் சேசிஸோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குது. ஸோ 12 வோல்ட் பேட்ரி வந்து 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே அங்கே தவணுனாலும் நம்மளுக்கு மேக்ஸிமம் அந்த இதுலேயுமே நம்மளுக்கு இது தான் வருது. கேபின் மட்டும்தான் வந்து மாற்றமே தவிர அதுலேயும் நமக்கு இதே என்ன ஸ்பெக் இருக்கோ அதே தான் வருது. வீல் ஸ்டாப்பரு, அப்புறம் பெல் கிராங்க் மெக்கானிசமு, ஸோ இந்த மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ரெண்டுமே சேம் தான். உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிரான்ஸ்மிஷனு
பற்றி பேசி ஆகணும்ல. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 9 ஸ்பீடு சிங்க்ரமைஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து யூ கேபின் போகிறதுக்கு முன்னாடி இந்த கவுல் சேசிஸில் வந்து போய் காமிச்சிடுறேன். இந்த கேபின் ஆக்சுவலாக ரிமூவபிளுங்க. இந்த கேபினை வந்துட்டு நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த கேபின் வந்து நிறையா பேர் வந்து இந்த ரோட்டில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கண்ணாடி போட்டு போகிறதா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த தமிழ் ட்ரக் வ்ளாக்ஸா அவங்க ஒரு வண்டி எடுத்து டிசைன் பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஏசி கேபினே நீங்கள் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இதில் அவ்வளோ சீட்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த சீட் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இருங்க அப்படியே ஏறிட்டு மட்டும் இதில் காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு. ஸோ அப்படியே ஏறி உட்காந்தோன்னா நல்ல பெரிய சைஸ் வந்து வட்டை கொடுத்துருக்காங்க. இது புது வண்டின்னு சொன்னேன்ல, பார்த்தீங்களா எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. நான் இப்போ உட்காந்துருக்க சேர் வந்துட்டு இவங்க வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இந்த சேரு. ஏன்னா அப்படியே கல் மாதிரி இருக்குது சேர் உட்கார்றதுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் புது வண்டின்றனால ஓப்பன் வரல, அதனால் கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஆன் பண்ணி இதை காமிக்கிறேன். எவ்வளோ லைட்ஸ் எரியுதுன்னு பாருங்கள். ABS 1, ABS 2, பார்க்கிங் பிரேக் இருக்குது, நியூட்ரல் இருக்குது. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும் உங்களுக்கு. அது போக RPM மீட்ரு, இங்கே வந்து ஸ்பீடோ மீட்ரு, ஃபியூல் இண்டிகேஷனு எல்லாமே. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ஹில் ஹோல்டுக்கான அசிஸ்ட்டு, இது வந்து அந்த ரீஜென்ரேஷனுக்கான பட்டன்ஸு. ஸோ இதில் வந்து அந்த பின்னாடி டயரை ஏற்றுறதுக்கான பட்டனை மட்டும் காணும். ஸோ நானும் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக தேடினேன், பட் ஆனால் அது மட்டும் எனக்கு கிடைக்கல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கிங் பிரேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பட்டன் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி ஒன்றுமே இல்லை, ஃபுல்லு தான். ஸோ இந்த கவுல் சேசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பாக்ஸ் வந்து மேட்டு, அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பேர் வீல் கலெக்டருக்கான ஒரு கம்பி தராங்க. அப்புறம் வண்டி எங்கே பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்று தராங்க. அண்ட் அது போக நமக்கு டூல் கிட் வருது, ஃபஸ்ட் எய்ட் கிட் வருது. இது மட்டும் தான் வருது. ஸோ லாஸ்ட் டைமே நிறையா பேர்கிட்ட கேட்டிருந்தேன், உங்களுக்கு என்ன தேவைப்படுது கவுல் சேசிஸ் எடுத்திங்கன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறையா பேர் அதில் சீட்டு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் ரிவர்ஸ் கேமரா சொல்லியிருந்தீங்க. ஆனால் உண்மையிலே ஆஸ் அ டிரைவராக நீங்கள் இருக்கீங்க, இல்லைனா ஓனராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இதை வீடியோ வந்து அசோக் லேலேருந்து பார்த்தாங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். ஸோ இதுதான் இந்த கவுல் சேசிஸோட இன்டீரியர் கலந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸு. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த சைடில் இருக்க யூ கேபினுக்கு வந்து போயிடுவோமா. இது வந்து யூ கேபினோட இன்டீரியரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. கோ டிரைவருக்கான சீட் இருக்குது இதில். இந்த சீட்டு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 4-5 லட்ச ரூபா கூட வரும். பட் இருந்தால் இது நல்லா இருக்குது. ஸோ படுக்கிறதுக்கான ஸ்பேஸிங் சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 6 அடி தாராளமாக நாலாம் அழகாக படுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, இதில் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் முக்கியமானது என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மேஜராக பார்க்குறேன்னா, இந்த பட்டன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருந்தாங்க. இந்த ஏசி கேபின் வருதுல்ல, இந்த ஏசி வெண்ட் வருதுல்ல, இங்கே கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பட்டன்ஸுமே இதில் வந்துடுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் நம்மளுக்கு ஒரு வேளை இந்த வீல் லிஃப்ட் பண்ணுறதுக்கான பட்டன் இதுவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் போட்டிருக்கு. ஸோ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீல் லிஃப்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஏசி கேபின்னால அந்த ஏசியோட வெண்ட்டு அந்த இது எல்லாமே இதிலே வந்துடுது. சார்ஜர் கொடுத்துருக்காங்க, முக்கியமான விஷயம். அது போக அப்படியே ஒரு நல்ல ஒரு ஸ்லாண்டிங்காக வருது அவங்களுக்கு டேஷ்போர்டு. ஸோ இது சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரே இது தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணோன்னே ஏர் லீக் இருக்குது. ஆஹா, வண்டியே ஃபுல் சவுண்டு கேட்குது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஆட் ப்ளூலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் என்ன ஏது எல்லா விஷயமுமே இதிலே வந்துடுது நம்மளுக்கு. ரீஜென்ரேஷன் வேறு இதில் காமிச்சிட்டே இருக்குது. ஸோ ஏறத்தாழ இது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் கீழே சொன்ன மாதிரி ஃபுல் அந்த 30 அடியும் வந்துட்டு பார்க்குறதுக்கான மிரர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த யூ கேபின் கம்பேரிட்டிவாக ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
சரி, ஒரு எண்டு கார்டு பேசி முடிச்சிருவோமா? இறங்கும்போது நான் ஒரே ஒரு பிரச்சனை என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, இதை வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது இறங்குறது படி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 3 ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கேபினில் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. இது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சப்போஸ் இந்த வண்டியை வாங்கி நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்பு வச்சிங்கன்னா குட்டையாக இருக்க டிரைவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் நான் ஆல்ரெடி இருக்க எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் அது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த 2 வண்டிக்கு வந்துட்டு முக்கியமானது விஷயம் என்ன அப்படின்னா, இது அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியான அப்ளிகேஷன். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பல்கரு, டேங்கரு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டீல் இதுக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நான் பார்த்த வரைக்குமே இது தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என் கேபினும் சரி யூ கேபினும் சரி நான் அவ்வளோவா பார்க்கல. ஸோ இப்போ உள்ள அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா என் கேபினு, ஸோ அது இப்போ என் கையில் இல்லை. ஆனால் கேபின் வந்து ரொம்பவே ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யூ ட்ரக்கை விட அது ப்ரீமியமாக இருக்கும். அப்போ யோசிச்சுக்கோங்க. ஸோ உள்ள சின்ன சின்ன விஷயம் சொன்னேன்ல, அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த டிரைவர்ஸ்க்கான நீட்ஸாக இருக்கட்டும், சீட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள். ஏன்னா இந்த வண்டி எல்லாமே நம்மளுக்கு வந்து பிளைன் ரோட்ஸில் தான் போகுது. பட் இருந்தாலும் டிரைவருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வேணும்ல. ஸோ அதை வந்து அசோக் லேலண்ட் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நார்ம்ஸ் படி ஏசி கேபின் கொண்டு வந்துட்டீங்க, அது ப்ளஸ்ஸு தான். பட் இருந்தாலும் அந்த சேஃப்டி வைஸாக சரி, இல்லாட்டினா அந்த கம்ஃபர்ட் வைஸாலும் சரி, அதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா டிரைவரோட டேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ டிரைவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கம்ஃபர்ட் வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அந்த 47.3 ஒரு 56 வரைக்குமே இருக்குது. அந்த கேபினை இதெல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாமே மாறும். பட் ஆனால் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஹெவி லோடாக போனீங்கனாலும் லைட் லோடாக போனீங்கனாலும் ஹச் சீரிஸ் இன்ஜின்றது ஒரு பெஸ்ட்டு. ஸோ அதுக்கே போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து அந்த 430mm டயாவான கிளச்சு இது எல்லாமே ஓகே, யூஸபிள் தான். பட் இருந்தாலும் இன்னும் ஹெவி லோடு இழுக்கிறதுக்கு அந்த ஹச் சீரிஸ் இன்ஜின் இன்னுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியில் நான் சொல்கிற விஷயம்னா முதல்ல சொன்ன மாதிரி அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு சில விஷயம் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணால் ஓகே, மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை, டன் தான். ஸோ இந்த வண்டி உங்கள் அப்ளிகேஷனுக்கு சூட்டாக இருந்துச்சு அப்படின்னா டிவிஎஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல ப்ரைஸிங்கில் வந்து இந்த வண்டியை முடிச்சு தருவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது ப்ரொமோஷன் இல்லை, நீங்கள் கவுல் சேஸஸ் கேட்டனால இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. ஸ்டே டியூன் மெகா மிஷின்ஸ்.